ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1170. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரித்தம். இதன் இன்றைய புதிய தலைப்பு செயலற்றவரின் கருணையுள்ளம். தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்தான் அசைவதே கிடையாது, கண் பார்க்கிறதில்லை, வாய் பேசுகிறதில்லை என்று இருப்பவர்தான். ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்பொழுது கருணையில் மனசு உருகி கொண்டிருந்தது. மனசும் இல்லாமல் இருப்பவர்தான். மனசு என்பது போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அத்வைதம். தட்சிணாமூர்த்தி என்றால் அத்வைத ஸ்வரூபம் என்று அர்த்தம். ஆனாலும் கருணா நிமித்தமாகவே மனசை பண்ணி போட்டுக்கொண்டு, ஐயோ குழந்தைகள் இப்படி கெட்டுப்போகிறதுகளே என்று உருகி கொண்டிருந்தார். ஸ்ரீசரணர் சிரித்துவிட்டு தொடர்கிறார். அத்வைதத்துக்கு தட்சிணாமூர்த்தி என்று ரூபம் மட்டும் எப்படி வரலாமாம்? அதுவும் நம்மிடம் கருணையால் தானே. அப்போ மனசும் தான் வரட்டுமே. படிதாண்டா பத்தினி என்று சொல்வார்கள். இந்த நாளில் அப்படி சொன்னால் புரியுமோ புரியாதோ? கோஷா என்று சொன்னால் புரியுமோ என்னவோ? வீட்டை விட்டு அடியெடுத்து வைக்க மாட்டார்கள். குரல் கூட வெளியிலே கேட்காமல் இருப்பார்கள். ஆனாலும் குழந்தை தெருவிலே ஓடிப்போய் ஜலதாரையின் ஓட்டில் நின்று கொண்டு சந்தோஷமாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளேயே குதிக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய கோஷா கட்டுப்பாடு நிற்குமா? பரபரத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு குழந்தையிடம் ஓடித்தானே வருவாள். அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியும் இருந்தார். அவருடைய ஸ்வபாவம் சும்மா இருப்பது. சும்மா இருப்பதே சுகம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது என்று சொல்கிற பெரிய சும்மா நிலையில் இருப்பது. துளி கூட சும்மா இருக்க முடியாமல் ஜனங்கள் படாத பாடுபட்டு கொண்டு பிரத்தியாரையும் படுத்தி கொண்டிருப்பதை அவர் பார்க்க பார்க்க அவர்களுக்கும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்பதை சொல்ல வேண்டும் என்று கருணை பொங்கிக் கொண்டு வந்தது. ஒரு மதமா, சித்தாந்தமா, அனுஷ்டானமா என்று இல்லாமல் தான் சாதாரணமாக ஜனங்கள் தங்களையும் ஹிம்சைப்படுத்தி கொண்டு பிரத்தியாரையும் ஹிம்சைப்படுத்துவது வழக்கம். ஆனால் இப்பொழுது ஏகப்பட்ட மதங்கள், சித்தாந்தங்கள், அனுஷ்டானங்கள் என்று ஏற்பட்டே ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஒரே ஹிம்சை மயமாக இருந்தது. ஷரீர ஹிம்சை இல்லை, புத்திக்கு ஹிம்சை. சும்மா இருக்க முடியாமல் உடம்பாலே காரியம் பண்ணித்தான் வீணாகப் போக வேண்டும் என்றில்லை. மனசினாலே, அதாவது சிந்தனா சக்தியாலே எத்தனை கிருத்திரமாக காரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தினுசு தினுசான மதங்கள் என்று உண்டாக்கி பரப்பினால் ஷரீர ஹிம்சையை விடவும் ஜாஸ்தி ஹானி ஏற்படுத்தலாம் என்று இந்த காலநிலையில் தெரிந்தது. அதனால் காரியத்தை நிறுத்துவது மட்டுமில்லாமல் சிந்தையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்தில் முக்கியமாகவும் சொல்ல வேண்டும் என்று பரம கருணையால் தட்சிணாமூர்த்தியான அவர் நினைத்தார். சுருக்கமாக சொன்னால் இந்த அவதாரம் ஜனங்களை சும்மா இருக்க பண்ணுவதற்காகவே ஆகும். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.